லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் நானும் ஓடி வந்து ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு நானும் லவ் பண்றேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிற சராசரியான ஆம்பளை நீ. அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை பத்தி அப்படி பேசுறோமே, அந்த குடும்பம் என்ன ஆகும்னு யோசிக்கவே தெரியாத முட்டாள் நீ. உனக்கு தெரிஞ்சது எல்லாம் ரவுடிசம் மட்டும்தான். பேசிக்கா நீ ஒரு ரவுடி. அதுக்கு மேல உனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் பட்டதெல்லாம் போதும். திரும்ப திரும்ப என்ன பாடாப்படுத்தாத. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே வித்தியாசமும் இல்ல. ஏன் சக்தி இப்படி எல்லாம் பண்ற? வீட்ல இருந்து கிளம்பி இப்படி கோயில வந்து தங்குறதெல்லாம் யாருக்காக? கோவில வச்சு இவ்ளோ தூரம் பேசுறியே, செல்வம் மேல மட்டும் தப்பு இல்ல, தப்பு நம்ம மேலயும் இருக்கு. சரி அதெல்லாம் விடு. அம்மாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பாவண்டி அவங்க. என் கல்யாணம் நின்னதும் நம்ம குடும்ப பேர் கெட்டு போனது கூட உங்களுக்கு பிரச்சனையா இல்ல. நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததுதான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. நீ இல்லாம நேத்து ஒரு நாள்லயே அம்மா பாதி ஆயிட்டாங்க. எனக்கு கார்த்திக் சாரோட கல்யாணம் ஆகலன்னா கூட பரவாயில்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்டி. நீ, நான், அம்மா, துர்கா நம்ம 4 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். அந்த சின்ன உலகம் எனக்கு போதும் சக்தி. எனக்காக நீ எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் சக்தி. நான் அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சது தப்புதான், அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ எந்த தியாகமும் பண்ண வேணாம். சொன்னா கேளுடி. நம்ம குடும்பம் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு நீ நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணும். அதுக்கு உடனே இப்பவே வரணும். வா போலாம். ஏன் சக்தி நீயா? என்னால இதெல்லாம் நம்ப முடியல. சின்ன வயசுல நாம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் நம்ம அம்மா நம்மள அடிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கோமா? இப்ப மட்டும் என்ன புதுசா இருக்கு? சரி, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை நீ வீட்டுக்கு திரும்பி என் கூட வரவே இல்லைன்னா அம்மாக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சொல்லு பூஜா. உடனே நீ வெற்றியோட வீட்டுக்கு வாமா. எதுக்குமா? நிச்சயத்துக்கு நாள் குறிக்கணும். என்ன சொல்ற பூஜா? ஆமாமா, உடனே நாள் குறிச்சிடலாம். அப்பாவை உடனே லீவ் போட்டு வர சொல்லு. எல்லா தடங்களும் நீங்கியாச்சு. நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடலமா. இப்ப கூட நான் கோயில்ல தான் இருக்கேன். எனக்கான பதிலும் அந்த கோயிலே கிடைச்சிருச்சுமா. ரொம்ப சந்தோஷமா. நான் உடனே கிளம்பி வெற்றி வீட்டுக்கு வரேன். சரிம்மா. ஏய் மெஸ் கடைக்காரி,
வெற்றி உனக்கு இல்லடி, எனக்கு தான். எனக்கு மட்டும்தான். நான் உன்னை அடையணும்னு நினைச்சிட்டா அது என்ன விலை கொடுத்தாவது அடைஞ்சே தீருவேன். அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை பத்தி அப்படி பேசுறோமே, அந்த குடும்பம் என்ன ஆகும்னு யோசிக்கவே தெரியாத முட்டாள் நீ. உன் மேல எனக்கு லவ்வும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. உன் ரவுடித்தனத்தை பார்த்து மயங்கி லவ் பண்றதுக்கு IAS கனவோட இருக்கிற இந்த சக்தி என்ன பைத்தியமா? சக்தி அக்கா வந்துட்டா. அம்மா அக்கா, ஏய் மழை வருது. அக்கா வாக்கா, வா 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 வா, பாத்து வாக்கா. சக்தி வா வா உள்ள வா. நான் வர மாட்டேன் அக்கா. சக்தி அக்கா வீட்டுக்குள்ள வா ஃபர்ஸ்ட். நான் வரல, இங்கே நிக்கிறேன். என்னடி நீ சின்ன குழந்தை மாதிரி பிடிவாத பிடிக்கிற? இவ்வளவு தூரம் வந்துட்டல, உள்ள வா வா. நான் இனிமே இந்த வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். புரிஞ்சுக்கோ அக்கா. நான் இங்கே இருந்துடுறேன். அக்கா, நீ கோவில்ல வந்து பேசினல்ல, யோசிச்சு பார்த்தப்போ நீ சொன்னதான் சரின்னு பட்டுச்சு. அதான் உங்க எல்லாரையுமே பார்க்கலான்னு வந்தேன். அப்ப நீ இப்ப வீட்டுக்குள்ள வரமாட்டியா? வா சக்தி, அம்மா கூப்பிட்டு போ. அம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டால, உள்ள வரதுக்கு என்ன? சக்தி, என்னடி? சக்தி, உனக்காக தான் அம்மா. இதக்கா. சக்தி, உன் கோவம் நியாயமா தான் இருக்கு. மா, சக்தியை நீ வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லல. ஆனா நீ நடந்துகிட்ட அந்த விதம்
பாக்குறவங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஏன் ஊரே அப்படிதான் பேசுது. அந்த நேரத்துல ஒரு அம்மாவா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நீயே சொல்லு. யமுனா, சில நேரங்கள்ல அமைதி மட்டும்தான் நம்ம ஆயுதமா இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு. அதெல்லாம் சரிதாம்மா. சக்தி அக்கா என்ன சொல்ல வரான்னு நாம எல்லாரும் ஒரு தடவையாவது கேட்டோமா? இப்பவாவது அவ என்ன சொல்ல வரான்னு கேளுங்கம்மா. தப்பு உங்க பேர்லயும் இருக்குமா? ஆமா ஆமாண்டி, தப்பெல்லாம் என் பேர்ல தான். நான் தான் தப்பு பண்ணேன். அப்படியே இருந்துட்டு போட்டோம், நீங்க போங்க. சரி வா, அவங்க பேசிட்டு வரட்டும், போலாம். நான் வீட்டை விட்டு போயும் உனக்கு கோபம் தீரல. நீ எவ்வளவு வேணாலும் என்ன அடிமா. சக்தி, அதுக்காக என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதம்மா. அத என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. சக்தி, எனக்கு உன் மேல கோபம் இல்லடா. எனக்கு தெரியாதா நீ தப்பு செய்ய மாட்டேன்னு? ஆனா எல்லாரும் அந்த நேரத்துல உன்னை பத்தி தப்பா பேசும்போது அதை என்னால தாங்கிக்க முடியலம்மா. எனக்கு என்னமோ நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்தது உன்னை பத்தி அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும். உன் கூட பேசாம என்னால இருக்க முடியும் நீ நினைக்கிறியா? சரி, ஏன் அவன் அப்படி நடந்துக்கிட்டா? அந்த செல்வா என்னதான் பண்ணா? அந்த செல்வா கூட நான் ஜீப்ல போனப்போ நான் எத்தனையோ தடவை சொன்னேன், என்ன பஸ்ல ஏத்தி விடுன்னு. ஆனா அவன் கேட்கவே இல்லம்மா. வந்ததுமே இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே? வந்ததுமே உன்கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சம்மா. ஆனா எங்க டைம் இருந்துச்சு? வரும்போதே அக்காவுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இத பத்தி எப்படி சொல்றதுமா? நீ செல்வாவை பத்தி கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லலான்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனா நேரம் அமையலம்மா. சரி, நிச்சயதார்த்தம் முடியட்டும், மொத்தமா சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லம்மா. அம்மா, நான் எதிர்பார்க்காம நிறைய விஷயம் நடந்துருச்சுமா. ஐ லவ் யூங்க. அம்மா, அன்னைக்கு நான் அவனுக்கு தாஜ்மஹால் கிஃப்ட் கொடுத்தேன்ல, அத அவன் கடையில சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாமா. அவன் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலான்னு தான் அவனுக்கு பிடிச்ச தாஜ்மஹாலை நான் வாங்கி கொடுத்தேன். அதை தவிர எனக்கு லவ் எல்லாம் இல்லம்மா. நான் நீ வளர்த்த பொண்ணுமா. ஏண்டி அது எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது தானே? என்ன அவன் லவ் பண்றான், நான் அவனை லவ் பண்றேன்னு அவன் சொன்ன ஷாக்ல இருந்து என்னால மேல முடியலம்மா, முடியல. அதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்த, அதுக்குள்ள நீ உள்ள போயிட்ட. சக்தி, நீ என் பொண்ணு, உன்னால தப்பு பண்ண முடியாதுமா. அம்மா, நான் தப்பு பண்ணிருப்பேன், நான் கலங்கமாயிட்டேன்னு நினைக்கிறியாம்மா? ஐயோ இல்ல, அப்படி உன்னை நான் நினைக்க மாட்டேன் சக்தி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நெருப்படி, நெருப்பு. அம்மா, அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல எந்த லவ்வும் கிடையாதுமா. இது வரைக்கும் நான் அவனை லவ் பண்ற மாதிரி எனக்கு எந்த எண்ணமும் வந்தது இல்லம்மா, சத்தியமாமா. வேண்டாம், எனக்கு தெரியும்
எனக்கு தெரியும். இல்லம்மா, இனிமே யாரையுமே நம்ப கூடாது. நடந்தது நடந்து போச்சு. இனிமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். கடவுள் இருக்காரு, அவர் பார்த்து பாரு எல்லாமே. உனக்கு பசிக்குது இல்ல? யாருமே சாப்பிடல. யமுனா, துர்கா, நானு யாருமே சாப்பிடல. ஆனா எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. உனக்காக தான் நான் தோசை சுட்டேன். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. இந்தா சாப்பிடு. நல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டல்ல? அண்ணே, வருத்தப்படாதண்ணே, எல்லாமே சரியாயிடும். இதுக்கு மேல சரியாக என்னடா இருக்கு? நான் ஒரு பைத்தியக்காரன்டா. எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கேன் பாத்தியா? எனக்கே நான் நினைச்ச அசிங்கமா இருக்குடா. சக்தி கல்யாணம் நினைச்சிட்டு அவங்க அக்கா கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேனேடா. நீ என்ன வேணும்னானே பண்ண, தெரியாம தானே பண்ண. டேய், எவ்வளோ ஒருத்தி ஃபோன் பண்ணான்னு அவ பேச்ச போய் கேட்டு என் சக்தியை சந்தேகப்பட்டேனேடா. ஒருவேளை இப்படிலாம் பண்ணாம இருந்தா சக்தியை எவ்வளவோ ஏத்திட்டு இருந்திருப்பால. அண்ணே இல்லண்ணே, நீ ரவுடின்னு தெரிஞ்சிருச்சு, அதான் அவனை தூக்கி போட்டாங்க. ஆனா நான் அவளை லவ் பண்ணது உண்மைதானடா. ஐயோ சரிண்ணே, நம்ம போய் திரும்பி அண்ணிட்ட பேசுவோம். இல்லடா, இதுக்கப்புறம் பேசலாம் முடியாது. அவதான் என்ன முகத்திலே முடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாலே. ஆனா எப்படிடா என் மேல போய் லவ்லன்னு சொல்லிட்டா? எப்படி சிரிச்சு சிரிச்சு அழகா பேசுவா தெரியுமா? உனக்கு தெரியும்ல, அன்னைக்கு கையில தேங்க்யூ கூட எழுதினாலே. அப்போ இது எதுவுமே லவ் இல்லையா? இதெல்லாம் சும்மாதானா? ஓ, அவ சாதாரணமா தான் பண்ணிருக்கா, நான் தான் லவ் நினைச்சிருக்கேன்ல. திரியா, சத்தியமா புரியலடா. இதோ இந்த தாஜ்மஹால் கொடுத்தது கூட சும்மாதானா? எப்படி எப்படிலாம் சக்தியால சொல்ல முடியுது? ஆமா, ஏன் இந்த பொண்ணுங்க இப்படி இருக்காங்க? மனசுல இருக்கிறது ஓப்பனா சொல்லவே மாட்டாங்களா? அண்ணே புலம்பாதண்ணே, தயவு செய்து இதெல்லாம் மறந்துடு, அப்பதான் நீ நார்மலாவ. முடியலடா, நெஞ்சு கொதிக்குதுடா. அவ்வளோ ஆசை ஆசையா லவ் பண்ணேனேடா. என் வாழ்க்கையே அவதான்னு கனவுல அப்படியே மிதந்தேனேடா. ஒரே நாள தூக்கி எரிஞ்சிட்டால. ஆமா, என்ன கேட்டா? நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கேட்டால? ஆமா, இதுக்கு என்ன பதில் சொல்றது? டேய், அவளுக்கு தெரியாத நான் யாருன்னு? ஏண்டா, அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லி தான் தெரியணுமாடா? திரியா, உனக்கு தெரியும்ல, அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு தெரியும்ல. ஆனா இன்னைக்கு ஒரு நொடியில என்ன தூக்கி எரிஞ்சிட்டாலே. மண்டலாம் அப்படியே சூடாகுதுடா. இல்ல, இது சரிப்பட்டு வராது. திரியா, நான் இப்ப சரக்கு அடிச்சாகணும். சரக்கு அடிச்சாதான் எனக்குள்ள இருக்க கோவம்லாம் அடங்கும். இல்லாட்டி எவனால அடிச்சு சாவடிச்சிடும். திரியா, வா வா வா. அண்ணே ஓடாதானே, இது வரைக்கும் நீ ஒரு தடவை கூட தண்ணி அடிச்சதே இல்ல. இப்போ வந்து தண்ணி அடிச்சா கோவக்குறேன்னா எப்படிண்ணே? என்னன்னே இது, பேசாம இருண்ணே. திரியா, இப்போ நீ தண்ணி அடிக்க வரியா இல்லையா? இல்ல நான் போவா? அண்ணே சும்மா இருண்ணே, ரெங்கநாயம்மா பையன் தண்ணி அடிச்சு ரோட்ல கிடந்தானா அம்மாக்கு என்னன்னே மரியாதை. இப்ப மட்டும் என்ன மரியாதை வாழுது? டேய், நாளைக்கு நான் தான் ரங்கநாயம்மா பையன் தெரிஞ்சா இந்த ஊர் என்ன சொல்லுன்னு உனக்கே தெரியும். யோசிச்சு பாரு. அண்ணே நீயா கற்பனை பண்ணிட்டு ஏதாவது புலம்பாதானே? எப்படி அப்படி ஒரு வார்த்தை கேட்டா? நீ யாருன்னு? கரெக்ட் தான், நான் யார் அவளுக்கு? நான் ஒண்ணும் இல்லடா. அவ தள்ளி நின்னா நான் தள்ளி நிக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்குள்ள உறவு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. திடியா, விடு, பாத்துக்கலாம். அண்ணே விடு, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காதண்ணே, நீ முதல்ல போய் படுனே. இல்லடா, நீ வேணா கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே ஃபர்ஸ்ட் படுத்து தூங்குனே. திடியா, போன்னு சொல்றேன்ல, போ. அவ்வளவுதான். எனக்காக நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டன் கிஃப்ட்.
அத கையில எடுத்துக்கிட்டு நீ பாத்துக்கிட்டே இருந்தத அத நான் பார்த்தேன். அதனாலதான் அத நான் வாங்கி கொடுத்தேன். போதுமாங்க? போதுமா? அக்கா, அவருக்கு சாம்பார் ஊத்து. எவ்வளவுமாச்சு? 50 ரூபாய். இந்தாம்மா. போதுமா? வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. ஏன் சக்தி, ஏன் இரும்புற? நேத்து நைட்டு மழையில நனைஞ்சேன்ல, அது ஒத்துக்கல. லேசா காய்ச்சலா இருக்கு. காய்ச்சலா? என்ன சொல்ற? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நீ போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லக்கா. அக்கா, அவருக்கு சாம்பார் ஊத்து. வாங்கண்ணே. அண்ணா உட்காருங்கண்ணே. இட்லி வைக்கட்டுமா? போதுமா? போதுமா? என்னண்ணே, எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ஏதோ மாதிரி இருக்கீங்க. சக்தி, அந்த காலேஜ் ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவருக்கு அவங்க வீட்ல வேற ஒரு பொண்ணு பாக்குறாங்களாம்.